ஜாழ்ப்பாணத்தில் போதை பழக்கத்துக்கு உள்ளான இளைஞன் வீடொன்றுக்குள் புகுந்து தம்பதியினர் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது தொடர்பான காணொலியும் வெளியாகி இருக்கின்றது. ஜாழ்ப்பாணத்தில் போதை பழக்கத்துக்கு உள்ளான இளைஞன் வீடொன்றுக்குள் புகுந்து தம்பதியினர் மீது சரமாரியான தாக்குதல் மேற்கொண்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. போதை பழக்கத்துக்கு உள்ளான இளைஞன் வீடொன்றுக்குள் புகுந்து 60 வயதுடைய முதியவர் மீதும் அவரது மனைவி மீதும் தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஜாழ்ப்பாணம் கோண்டாவில் வடக்கு தில்லையம்பதி பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவத்தினை தொடர்ந்து இளைஞனின் தாக்குதலுக்கு உள்ளான 60 வயது முதியவரும் அவரது மனைவியும் வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து இந்த தாக்குதல் சம்பவத்தை நடாத்திய இளைஞன் கைது செய்யப்பட்டிருப்பதாக யாழ்ப்பாணத்தில் உள்ள இணையதளங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. தொடர்ந்து யாழ்ப்பாணத்தில் போதை வஸ்து பாவனை காரணமாக பல சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் வீடொன்றுக்குள் புகுந்து தம்பதியினரை இளைஞன் தாக்கிய இந்த சம்பவம் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. தற்பொழுது வாள்வெட்டு சம்பவம் உள்ளடங்களாக பல சம்பவங்கள் இங்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது யாழ் போதனா வைத்தியசாலை வரை எல்லை மீறி போய்க் கொண்டிருக்கின்றது. எனவே இப்போதாவது இந்த பிரச்சனைகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வராவிட்டால் பல பிரச்சனைகளை இங்கிருக்கின்ற பொதுமக்கள் எதிர்நோக்க வேண்டிய நிலை வரும் என்பதே இந்த சம்பவங்களின் ஊடாக தெரிய வருகின்றது. ஆகையால் இவ்வாறான சம்பவங்கள் தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுத்து தகுந்த தண்டனைகளை வழங்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.